மிஸ்டர் சிவா, இந்த நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ற விஷயம்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் அர்ஜென்ட்டா அந்த எம்எல்ஏ கேஸ் விஷயமா கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு. நான் தான் அந்த கேஸை டீல் பண்ணி ஆகணும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம எஸ்ஏ சரவணன் இங்க வருவாரு. அவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஃபைல்லையும் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க தைரியமா சொல்லலாம். நான் போயிட்டு வந்துடுறேன். சார், திடீர்னு இப்படி பாதிலே விட்டு போயிட்டா என் சக்தியை நான் எப்படி சார் தேடுவேன்? நீங்க பதட்டப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லா விஷயத்தையும் அவரே பார்த்துப்பாரு. இந்த கேஸ்ல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து அட்டென்ட் பண்றேன். சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் கரெக்டா நடக்கும். நான் கிளம்புறேன். ஓகே சிவா, நான் வரேன். சார், தம்பி ஒரு நிமிஷம். என்னங்க இங்க ஜேம்ஸ் வீடு எங்க இருக்கு? வருது? அதான். ம். யார் வீட்ல? யார் வீட்ல? வெளில வாங்க. யோ, வெள்ள குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கினுங்கிறேன். என்ன கவனிக்காம பூட்டின கதவை போய் தட்டிக்கினுங்கிற. யார் நீங்க? என்ன வேணும்? ஜேம்ஸ் வேணும். இருக்கானா? இருக்கானாவா? இப்பாலிக்கா வந்து உன் மூஞ்சை காட்டு, நான் அப்பாலிக்கா சொல்றேன். அது என்ன சொன்ன? ஜேம்ஸ் இருக்கானாவா? இங்க பாரு சார், மறுவாதை கொடுத்து மறுவாதை வாங்கணும். ஐயா, ஜேம்ஸ் சார் இருக்காருங்களா? இப்ப எவ்வளவு ஜோரா இருக்குது. நான் தான் ஜேம்ஸ். என்ன வேணும்? ஐடி ப்ரூஃபா? ஆமா. யாரு, அவருக்கா இல்ல உனக்கா? ஆறுமுக சார். ஓ, பெரிய ஆளுக்கா? இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு கம்மியா வாங்க மாட்டேன். 1000 இந்த கையில வைங்க. ஐடியா அந்த கையில வாங்கிட்டு போயினே இருங்க. சரி, சேர்த்தே தரோம், வா. இந்த பாருடா, இந்த ஜேம்ஸ் எங்கேயும் வரமாட்டாரு. இங்கேயே துட்ட குத்துன்னு ஐடியா வாங்கிட்டு போயிட்டே இரு. இத பாருங்க, சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க வந்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் வரீங்களா? இங்க பார், என்னை பார்க்கணுன்னா இங்க வரணும். நான் ஏன் அங்க வரணும்? அம்மா, யாருன்னு சொன்ன? ஏதோ பேரு கூட சொன்னியே. ஆறுமுக சாரு. அந்த சாரை இங்க எட்டுன்னு வா. கிளம்பு, இப்ப போய்கினேரு. சார் இங்கெல்லாம் வரமாட்டாரு. நீ தான் அங்க வரணும். இந்த பாருடா, யார் அந்த ஆறுமுகம்? இந்த ஜேம்ஸை விட அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாண்டா, இன்ஸ்பெக்டர். என்னது இன்ஸ்பெக்டரா? ஜேம்ஸ் எங்கடா ஓட பாக்குறேன்? மாமியார் வீட்டுக்கு. சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். மன்னிச்சு விட்டுருங்க சார். தப்பு பண்ணலையா? காசுக்காக ஐடி ப்ரூஃப் விக்கிறவன் தான்டா நீ. நடரா ஸ்டேஷனுக்கு. சார் 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 சார், ஆடா. போன மாட்டேன் சார். ஆடாங்க. சார், தூங்கி வந்து சார். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு சார் உள்ள வச்சிருக்கீங்க? என்ன விடுங்க சார் வெளியே. யோ, நான் போணும் வாயை சார். மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். யோ, உள்ள என்னையா சத்தம்? சார், உள்ள ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார் இவரு. யோ, உனக்கு என்னையா பிரச்சனை? சார், நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன எதுக்கு குற்றவாளி மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க? இந்த சமுதாயத்துல நானும் ஒரு பெரிய ஆள் சார். யோ, இப்பெல்லாம் பெரிய ஆளுங்க தான் நிறைய தப்பு பண்றாங்க. நீ பண்ணது இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும். சார், எனக்கு என்னமோ இந்த சேட்டு தப்பு பண்ணிருப்பான்னு தோணல. பேசாம இவனை விட்டுலாமே. சார், இல்ல சார்,
இந்த ஆளை மட்டும் விடவே கூடாது சார். சார், என்னோட அதிகபட்ச சந்தேகமே இந்த சேட்டு மேல மட்டும்தான் சார். ஓ போயா சார். உன் பேர் என்னையா? யோ பேரை சொல்லியா? ஜேம்ஸ் சார். ஓ நீதான் ஜேம்ஸா? ஆமாம் சார். ஆமா, நீ எத்தனை ஃபோன் வச்சிருக்க? ஒரே ஒரு ஃபோன் தான் சார் வச்சுருக்கேன். அதுவும் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. தூக்கி போட்டு புதுசு வாங்கலான்னு பார்த்தா சம்பாதிக்கிற காசு குடிக்கிறதுக்கே பார்த்த மாட்டேங்குது. என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் சார். ஏய், புலம்புறத முதல்ல நிப்பாட்டு. 9766-424-522. இந்த நம்பர் யாருது? சார் யார் நம்பர்னு என்னண்ட கேட்டால் எனக்கு எப்படி சார் தெரியும்? என் நம்பரே எனக்கு தெரியாது சார். யோ, இந்த நம்பர் உன் பேர்ல தான் இருக்கு. யோ, முதல்ல சிரிக்கிறத நிப்பாட்டியா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? பின்ன என்ன சார், என் நம்பரே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. இதில் ஏதோ ஒரு நம்பர் சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க. யோ, நான் சொன்ன நம்பர் உன் பேர்ல தான் இருக்கு. ஐ மீன் உன்னோட ஐடியில. சார் இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய நம்பர் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னையா சொல்ற? ஆமாம் சார், எனக்கு சரக்கு தான் முக்கியம். அதுக்காக யாராவது 1000 ரூபா கொடுத்தா என் ஐடியா கொடுத்துருவேன். இதான் சார் என் தொழில். யோ, ஐடியா இப்படி யூஸ் பண்றது சட்டப்படி குற்றம் தெரியும்ல? சட்டப்படி சரியா நடந்தா எனக்கு 1000 ரூபா கிடைக்காதுல்ல. அதே சட்டப்படி குத்தம் செஞ்சா 1000 ரூபா கிடைக்குதுல்ல. சார் எனக்கு சரியா தப்பெல்லாம் தெரியாது சார். காசும் சரக்கு தான் சார் எனக்கு முக்கியம். சார், இவன் டம்மி பீஸா இருப்பான் போல இருக்கே. ஜேம்ஸ், உங்களுக்கு இவரை தெரியுமான்னு கொஞ்சம் பாருங்க. யார் சார் இவரு? நல்ல சோக்கா வெள்ளக்கார துரை மாதிரி இருக்காரு. ஆனா இந்த துரையை நான் பார்த்ததே இல்லையே. யோ, நல்லா பார்த்து சொல்லியா? இப்படி சொல்வீங்கன்னு தெரியும் சார். அதான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நல்லா பார்த்துக்கிட்டேனே. மெய்யாலுமே இந்த துரையா தெரியாது சார். சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல. எதுக்காக என்ன உள்ள வச்சிருக்கீங்க? முதல்ல என்ன வெளியில விடுங்க சார். மிஸ்டர் சிவா சார். மிஸ்டர் சிவா, எனக்கு என்னமோ நம்ம ராங் ரூட்ல போயிட்டு இருக்கோமோன்னு டவுட்டா இருக்கு. சேட்டுக்கும் இந்த மிஸ்ஸிங் கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் தோணுது. இனிமே இந்த சேட்டு நம்மளுக்கு யூஸ் ஆக மாட்டான். இப்போதைக்கு இந்த ஆளை வெளியே அனுப்புறதா சரின்னு படுது. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? ப்ளீஸ் சிவா, காம் டவுன். யோ 304 சார். சார், இந்த ஆளுகிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு அனுப்பிவிடு. ஓகே சார். சார், இதைத்தான் சார் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். எங்க சார் கேட்டீங்க? எனிவே சார், ரொம்ப தேங்க்ஸ். வாங்க சார். யோ 208 இங்க வாயா. சார் இந்த ஜேம்ஸ் அங்க கூட்டிட்டு போய் உட்கார வையே, நான் வந்து விசாரிக்கிறேன். சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? உங்க வேலை என்ன தெரியுமா? நல்லவங்களை தூக்கி உள்ள வைப்பீங்க. இதானே சார் உங்க கடமை. ஓ வாயை மூடிட்டு உட்காரியா. வாயா முடியா, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. வா சார், ப்ளீஸ் சார், நான் சொல்றதை தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க சார். இங்க பாருங்க மிஸ்டர் சிவா, நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி இங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு தான் இருந்தாரு. நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நம்ம யாரையுமே அரெஸ்ட் பண்ண முடியாது. சேட்டு தான் பண்ணாங்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? இங்க பாருங்க, உங்க ஒய்ஃபை வேற யாராவது தான் கடத்திருக்கணும். சார், அட்லீஸ்ட் இந்த சேட்டை வேற யாராவது வச்சு ஃபாலோ பண்ண சொல்லுங்க சார். என் ஒய்ஃபை பத்தின சின்ன க்ளூவாவது கிடைக்கும் சார். அது வேஸ்ட் மிஸ்டர் சிவா. நம்ம இந்த கேஸை வேற ஆங்கிள் தான் யோசிக்கணும். சரி, உங்களுக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களா? ஒருவேளை உங்களை பழி வாங்குறதுக்காக உங்க ஒய்ஃபை கடத்திருக்கலாமே. சார், எனக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்லை சார். இப்போ கூட எனக்கு இந்த சேட்டு மேல மட்டும்தான் சார் டவுட். சார், நான் கையெழுத்து போட்டேன். அப்போ வரேன் சார். எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். கண்டிப்பாக வரேன் சார்.
இங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ தகவல் சொல்லிட்டே இரு. உனக்கு என்ன தேவையோ நான் பார்த்துக்கிறேன். பார்க்கலாம். சரிங்க சார். சரியா? சரி சார், நாங்கள் கிளம்புறோம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட பேசினவன் யாருன்னு தெரிஞ்சாதான் உங்க வைஃபை கண்டுபிடிக்க முடியும். ஏன் சார், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே நல்லவங்களா? அவங்க எல்லாரையும் நம்பலாமா? என்ன சார், நீங்க சொல்றதை நாங்க கேட்குறோன்றதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட் மேலேயே சந்தேகப்படுவீங்களா? சாரி சார். ஜானு, வா போலாம். புகழுக்கு எப்படி இருக்கு? ஆ, உடம்பு பரவாயில்ல. ஆனா அம்மா எப்ப வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். மில்கி பாய், மில்கி பாய், பார்த்துப்பா. மில்கி மேன், மில்கி பாய், இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் மில்கி மேன். அம்மா எங்க மில்கி மேன்? மில்கி பாய், அம்மா தான் வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன்னு உங்ககிட்ட ஃபோனில் பேசுனாங்கல்ல. அவங்க வேலை முடிச்சோன்னு வந்துருவாங்க. ம், அம்மாக்கு என்னை விட வேலை முக்கியமா போச்சுல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட என்னை பார்க்க வர மாட்டேங்கிறாங்கல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மில்கி பாய். எப்போவுமே அம்மாவுக்கு நீங்கள் தான் முக்கியம். ஆனால் பாவம் அம்மா வேலையில் மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வர கொஞ்சம் லேட் ஆகும். அம்மா மாட்டிக்கிட்டாங்களா? மில்கி மேன், நீங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. ம், கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப்பா போய் கூட்டிகிட்டு வரேன். ம், ம். படுத்துக்கோங்க. என்னாச்சு? சக்தி எங்கதான் இருக்கா? அவளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை மீனாட்சி, ஸ்டேஷனில் அந்த சேட்டை கூப்பிட்டு விசாரிச்சா அவன் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறான். சக்திக்கு கால் பண்ண நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா அது ஃபேக் ஐடியா இருக்கு. சக்தி எங்கே இருக்கா, யார் கடத்தினா, எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. சரி, இப்ப அதுக்கு என்னதான் பண்ண போறீங்க? தெரியலையே. ஒரு பக்கம் புகழ் அம்மாவை எங்கன்னு கேட்குறான், இன்னொரு பக்கம் சக்தி எங்க இருக்கானே தெரியல. அதை நினைச்சாலே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. அண்ணி கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. அண்ணி ரொம்ப தைரியசாலின. எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் அவங்க ஃபேஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு அவங்க கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க. நீங்க தைரியமா இருங்கண்ணா. சக்தியை எங்கன்னு போய் தேடுவேன். அவ எங்க தான் இருக்கா? இது வேற. ஏய், விக்கிக்கிட்டு இருக்கா பாரு. சேர்த்துக்கிட்டு தொலைஞ்சிட போறா. இந்தா போய் தண்ணியை கொடுப்போம்.
இதுக்கு வேற வேலையே கிடையாது. இரு வர. போடா. அப்படி. ஓ, கையை கட்டியிருக்குல. பாயதர. போதுமா? ரெஸ்ட் ரூம் போகணும். ஆ, பாத்ரூம். பாத்ரூமா? டேய் கட்டா ஊத்துட்டு கூட்டிட்டு போடா. ஆ, எந்திரி. போ, இந்த பக்கம் போ. போ. வா வா. போ. போயிட்டு சீக்கிரம் வரணும். எப்படி தப்பிக்கிறது? ஏய், சீக்கிரம் வா. இவனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் இல்லாம மாமாவும் புகழும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ, அதுவும் இல்லாம மாமா என்னை எங்கெல்லாம் தேடுறாங்களோ. ஏய், சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம்? கதவை தர. கதவை தரன்னு சொல்றல. எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. இப்ப வர போறியா இல்லையா? உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏய், சீக்கிரம் வான்னு சொல்றல. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? கதவை திறன்னு சொல்றல. இப்ப நீ வெளியில வரியா இல்ல நான் கதவை உடைக்கட்டுமா? உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏய் நீங்க அடிச்சதுல கலங்கிடுச்சுடா. சரி எந்திரி. எந்திரா. போ. ஓடா. இல்ல. வா வா வா. விட்டுற கூடாது. வா வா. போ. வா வா. என்ன மாமா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மாமா சீக்கிரம் ஃபோன் எடுங்க மாமா. எங்க போயிருப்பா? டேய் நீ அங்க போய் பாரு. நான் இங்க பாக்குறேன். போ. அண்ணன், அண்ணன், என்னம்மா? என்னண்ணா ஆச்சு?
ஆச்சு இங்க பாருங்க. ஏம்மா போன் அடிச்சிட்டே இருக்குண்ணா. ஏன் மாமா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? என்னாச்சு? இவனுங்க வேற வந்துருவானுங்க போல இருக்கே. அண்ணா என்னண்ணா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. இல்ல போன் அடிச்சிட்டே இருக்கு, நீங்க ஏதோ யோசனையில இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. டேய் அவளை எங்கேயும் காணும்டா. ச்சே. வா வா. யார் ஃபோன் பண்ணியிருப்பா? யாருன்னு தெரியல, அன்னோன் நம்பரா இருக்கு. எங்க போயிருப்பா? ச்சே. மிஸ் பண்ணிட்டோம்டா. ஒருவேளை அன்னோன் நம்பர்ல இருந்து சக்தி ஏதாவது பண்ணியிருப்பாளோ? என்னண்ணா என்ன ஆச்சு? இல்ல, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது. ஒருவேளை சக்தியா இருந்தா? அதான் இப்ப கால் பண்ணி பார்க்கறேன். அண்ணா பண்ணியாதான் இருக்கும், உடனே கால் பண்ணி பாருங்க. அங்க இருக்கடா வா. ஏய்